மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன வேலைக்கு போகிறது, எந்த வேலைக்கு போனால் அதிகமான சம்பளம் கிடைக்கும், ஃபாரின் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, கரியர் கேப் இருக்குது, அதுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறது இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்பந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. ஏன்னா மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஏகப்பட்ட டவுட் இருக்குது. ஆக்சுவலாக என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு டவுட்டு, சார் எந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகும், எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்கலாம், நான் ஃபாரின் போகணுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாமே இருக்குது. இது இல்லாமல் முக்கியமான ஒரு சினாரியோ, ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் 15,000 20,000 தான் சம்பளம் வருது, இல்லை 25,000 தான் சம்பளம் வாங்குறேன். பட் இப்போ நான் ஃபீல்டுலேருந்து வேறு ஏதாவது ஃபீல்டு ஷிஃப்ட் பண்ணி போகலாமா, மாற்றலாமா, டிசைன் ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணலாமா, போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எனக்கு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 60,000 சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், இப்படிங்கிற கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கிறதுங்க ஐயா. இப்போ நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2010 நான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன், ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ரைனிங்கில் நிறைய வகையான டிசைனு, இந்த மாதிரி NDTQC, இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 கேண்டிடேட்டுக்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, உங்களை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியும். எஸ், இப்போ நீங்கள் ஒரு 40,000 சம்பளம் வேணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் எங்கிட்ட இருக்குது. இல்லை சார், நான் எப்படியாவது ஃபாரின் போகணும், அதுக்கு என்ன வழி, ஃபாரின்னா மெயினாக துபாய் போகணும், இல்லை நான் ஜெர்மன் போகணும், இல்லை நான் ஆஸ்திரேலியா போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா. எஸ், அதுக்கான ஒரு ரோட் மேப்பும் ஒரு சொல்யூஷனும் என்னால் கொடுக்க முடியும். வேறு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு கெரியர் கேப் இருக்குது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேறு ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிட்டேன், இல்லை நான் வந்து ஒர்க்குக்கே போகல, கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த TNPC Group 1 Group 2 இதுக்கு மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லை கவர்மெண்ட் வேலைக்கே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எதுவும் செட் ஆகலை, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட படித்து முடிச்சு 5 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ நான் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா, கோர் ஃபீல்டில் என்னை கம்பெனி ஏற்றுக்குமா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நீங்கள் கோர் ஃபீல்டுக்குள்ளே போக முடியும், ஈஸியாக ஒரு ஹையஸ்ட் சேலரி எடுத்த உடனே நான் போக முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதுக்கான சொல்யூஷனும் என்னால் கொடுக்க முடியும். 5 problems 1 solution. இது வரைக்கும் வெபினார் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும், ஒரு 100 வெபினார் பக்கம் இது வரைக்கும் நான் கண்டக்ட் பண்ணியிருப்போம். காலேஜ் செமினார்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 செமினார்ஸ் மேலே காலேஜ்லேயும் கொடுத்துருக்கேன், இன்னொரு செமினார்ஸும் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நான் கேண்டிடேட்டே நான் சொன்ன மாதிரி 1500 ஒரு 2500 கேண்டிடேட் இருப்பாங்க, லோக்கல்லையும் சரி அப்ராட்லையும் சரி ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 65K சப்ஸ்கிரைபர் நியர்பையாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 30K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுக்கறது ப்ளஸ் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நான் கொடுக்குறது. ஜாப் பிளேஸ்மெண்ட்னா எங்கிட்ட கோர்ஸ் படித்தா தான் ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கா, ஓகே, உங்களுக்கு தேவையான ஜாப்பையும் நான் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்காக ஒரு கெரியர் கைடன்ஸ் வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்கய்யா. ஆமாம், ஸோ கெரியர் கைடன்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். எதுக்காகனா, என்ன ஜாப்பு, எங்கே போகிறது, ஃபாரின் போக என்ன பண்ணுறது, கெரியர் கேப் இருந்தால் என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு ஜாப் எப்படி தேடுறது, கைப்பேயிங் ஜாப்புக்கு எப்படி நம்ம போகிறது, என்ன கோர்ஸ் படிக்கிறது, எந்த கோர்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும், எந்த கோர்ஸ் படித்தா ஹையஸ்ட் சேலரி கிடைக்கும், இப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வெபினார் வந்து உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஓகேவா? இந்த வெபினார் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்க போகுது, ஜூமில். அதுவும் 13/8/2026 வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணியிலிருந்து ஒரு 8:30 வரைக்கும், ஒரு 1.5 மணி நேரம் தான் செஷனே இருக்கும். 1.5 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 99 ரூபா மட்டும்தான். எஸ், வெறும் 99 ரூபா. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை அந்த கோர்ஸை பற்றி ஏதாச்சும் நீங்கள் கிடைக்கணும்னா அதுக்கான லிங்க்கும் கீழே வச்சுருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டீட்டெயிலாக எங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் வேணுமோ, எவ்வளோ சப்போர்ட் வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த கெரியர் கைடன்ஸ் வெபினார் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல் அலையட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம், அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம், அல்லது இது வரைக்கும் ஒர்க்கே போகல அப்படிங்கிற அட்டன் பண்ணலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபைனல் இயர்ஸ், 3rd இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த வெபினார் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வெபினாரில் ஆடடாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்களோ, என்ன மாதிரி ஜாப் கேட்குறீங்களோ அந்த ஜாப்பையும் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்க முடியும், அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ இதாங்க இந்த வெபினார் வந்து நீங்கள் டேக்காகவே எடுத்து போகக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமாக இந்த வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.